ரொம்ப சேஃப்டியா இருக்கு. திருச்சிக்காரங்க வேற பாசக்காரங்களா இருக்காங்க. ரொம்ப சேஃப்டியா இருக்கு. ஹாய் ஹாய். திருச்சியில எவ்வளவு சேலரி இருந்தா பீஸ்ஃபுல்லா லைஃப் ரன் பண்ணலாம்? 6000. 6000 இருந்தாவே போதுமா திருச்சியில பீஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம் நினைக்கிறீங்க? நான் காலேஜ் ஸ்டூடெண்ட். வாடகை, வீட்டு வாடகை, அப்புறம் எங்களோட பர்சனல் யூஸ், காலேஜ்ல குடுக்கற கொஞ்சம் இது அது இதுன்னு போக 6000 இருந்தாலே பீஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம். சரி, இப்ப நீங்க சிங்கிளா இருக்கப்போ ஓகே, இப்ப மேரிட் ஆனவங்க அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தேவைப்படும் நினைக்கிறீங்க? ஐ திங்க் 15,000. 15,000 தான் ரன் பண்ணலாம். சரி, நீங்க வேற ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்றீங்க, படிக்கிறீங்க, எவ்வளவு உங்களுக்கு செலவாகுது என்ன? வேற ஊரு அப்படின்னு பாக்கும்போது அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபர் இருந்துச்சு வந்த புதுசுல. ஏன்னா அங்க தெரியும் இந்த இடம் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது இல்லாம அப்பா அம்மா கூட போயிட்டு வர்றதுனால நமக்கு எதுவும் அவ்வளவா தெரிஞ்சுக்காது. இங்க நம்ம தனியா வந்து இருக்கிறப்போ இந்த இடம் இங்கதான் இருக்கு, அது ஒரு பிரைஸ் அங்க இருக்கும் இங்கேயும் டிஃபர் ஆகும்ல. அதனால பாக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. எப்படா மூவ் பண்ண போறோம், 1 மந்த்துக்கு அந்த 500 தான் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த 500 வச்சு மூவ் பண்ண முடியல. 1000 கொடுத்தாலுமே அந்த 1000 2 வாரமே தீர்ந்து போயிடும் அப்படி இருந்தது. இப்போ போக 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 அப்படியே உங்களுக்கு திருச்சியில ஒரு பிடிச்ச விஷயம், எனக்கு திருச்சியில இந்த ஊர் அந்த எங்க ஊருக்கும் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இந்த ஊர்ல இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த விஷயம்? டிப்ரெஷன், ஆன்சைட்டி எதுவா இருந்தாலும் இதே மாதிரி பார்க்குக்கு வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்குக்கு வர்றது. அப்புறம் திருச்சியில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா டெம்பிள் இருக்கும், பள்ளிவாசல் இருக்கும், அங்க போயிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிறது. பிரிஞ்சு இங்க இருக்கிறத எப்படி ஃபீல் பண்றீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு இங்க வந்து நீங்க? 1 year கிட்ட ஆக போகுது, 1.5 year கிட்ட ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியை பிரிஞ்சு வரும்போது தனியா இருக்கிற மாதிரி இருந்தது. அங்க அப்பா அம்மா அண்ணன் அப்படி கூட இருந்துட்டு இப்ப வந்து தனியா இருக்கும் போது கஷ்டமா இருந்தது, நம்ம மட்டும்தான் அப்படின்றப்போ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேரும் போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியே வரும் போதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க வந்து வெளியூர்ல இருந்து இங்க வந்து ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு சேஃப்டிக்கு எல்லாம் இங்க எதுவும் பிரச்சனை? அங்க ஊர்ல இருந்ததுக்கும் இங்க வந்து இருக்கப்போ அந்த பயம் அப்படின்றது இங்க இல்ல. எல்லாமே ரொம்ப பாசம். இப்ப நான் ஸ்டே பண்ற இடத்துலயுமே ரொம்ப பாசமா இருப்பாங்க. இது வேணுமா அது வேணுமா அப்படி இப்படின்னு கேட்டு தான் வீட்டு பிள்ளை எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பழகின வரைக்கும் எல்லாருமே அப்படிதான் பாத்துட்டு. ஏன் இந்த கொஸ்டின் கேக்குறேன்னா, இப்ப பசங்க வெளியூர்ல இருந்து இங்க வந்து ஒர்க் பண்ணாவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு பசங்களுக்கு. இப்ப நீங்க ஒரு பொண்ணா வந்து தனியா சர்வே பண்றீங்க திருச்சியில வந்து, அதனால கேட்க. கேர்ள்ஸ்னாலே ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து நம்ம பர்சனலா நிறைய ப்ராப்ளத்தை கிடப்போம். அது எங்க போனாலுமே கண்டிப்பா இருக்கும். மிச்சப்படி அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஹீல் பண்றதுக்குன்னு இருப்பாங்கல்ல, ஓகே பாத்துக்கலாம் போன் ஆயிரு அப்படின்னு சொல்றதுக்கு. அப்படி நிறைய பேர் ஹீல் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பாட்டி தாத்தா அப்படி பார்த்தாலும் இங்க சொந்தம்னு சொல்லிக்க, வாய் நிறைய அப்பான்னு சொல்ல, வாய் நிறைய பாட்டி தாத்தான்னு சொல்ல, அவங்க வீட்டு பிள்ளையா பார்க்க நிறைய பேர் இருக்காங்க.